நண்பர்களுக்கு வணக்கம். இந்த கோடை காலத்தில் எங்கள் தோட்டத்தில் இதுவரைக்கும் வளர்க்காத சில செடிகளையும் சில சிறப்பு வாய்ந்த செடிகளையும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த செடிகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கோடை காலத்துக்கே ஏற்ற சில வகை காய்களும் பழங்களும் நம்ம ஊரில் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெள்ளரிக்காய் செடி எவ்வளவு செழிப்புமாக நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த செடியில் நிறையா பிஞ்சுகள். இது நாட்டு வெள்ளரி. இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் ஒரு காயே காய்ச்சிக்கிட்டு இருக்கு. செடிக்குள்ளே நிறையா பிஞ்சுகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தடவை இது நல்லா காய்ச்சி வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து இங்கே இது பாருங்கள், பிஞ்சு வெள்ளரி எவ்வளவு நீளமாக காய் காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்குது. இதுதான் முதல் காய். இனிமேல் வர வர காய்க்கும். இங்கே நிறைய பூக்கள் இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாமே ஹேண்ட் பாலினேஷன் தான் செய்து விடுறோம். பூக்கள் நிறையா இருக்குது, நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. இந்த செடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தோன்னாக்கா பாவக்காய் செடி. இந்த பாவக்காய் செடியும் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இதுலேயும் நிறையா காய்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. அடுத்து இங்கே 2 முலாம்பழம் செடி இருக்குது. ரொம்ப பெரிய க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். அதாவது 24க்கு 24 அவ்வளோ பெரிய க்ரோ பேக்கில் இருக்குது. எவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக பிளான்ட் வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுலேயும் நல்லா பூக்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பூக்கள்லேருந்து பெண் பூக்களும் இப்போ நிறையா பிஞ்சுகளும் விட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிஞ்சு, இங்கே ஒரு பிஞ்சு, இன்னும் இது மாதிரி நிறையா பிஞ்சுகள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிஞ்சு, நிறையா பிஞ்சுகள் விட்டுக்கிட்டு இருக்குது. இந்த செடியும் முதல் தடவையாக எங்கள் தோட்டத்தில் நாங்கள் வச்சுருக்கோம். நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது. காய்கறி செடியிலே பார்த்திங்கன்னாக்கா இது கொத்தவரங்காய் செடி. 4 தொட்டியில் இந்த கொத்தவரங்காய் இப்போ நடவு பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ செழிப்பமாக இருக்குது. 4 தொட்டிலையும் செடிகள். எங்கள் வீட்டில் எல்லோரும் கொத்தவரங்காய் வைங்க கொத்தவரங்காய் வைங்கன்னு சொன்னதுனால இப்போ கொத்தவரங்காய் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பக்கத்திலே ஒரு சேப்பங்கிழங்கு செடியும் வளர்க்குறோம். இதுலேயே 2 செடி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நெய் மிளகாய் செடியும் நடவு பண்ணி நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. வகை கத்திரிக்காய் செடியும் இப்போ தான் முதல்ல எங்கள் தோட்டத்தில் போட்டிருக்கோம். ஃப்ளிப்கார்ட்லேருந்து விதை வாங்கினோம். இது பிளாக் பியூட்டி மாதிரியும் இல்லை, பர்பிள் லாங் மாதிரியும் இல்லை. இதை பர்பிள் குண்டுன்னு நாங்கள் பேர் வச்சுருக்கோம். இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது மாதிரி நிறையா செடி போட்டிருக்கோம். காய்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது மின்ட் துளசி செடி நல்லா ஹெல்த்தியாக வந்துக்கிட்டு இருக்கு. நிழலில் தான் வைக்கணும். இந்த பெரிய வாட்டர் ஆப்பிள் செடிக்கு கீழே வைப்போம். இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் இழுத்து வெளியே வச்சுருக்கு. அதே பக்கத்தில் பார்த்திங்கன்னாக்கா ஸ்ட்ராபெரி ஃபஸ்ட்டு டைமாக எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். அதுவும் இந்த சம்மரில். அதனால் இதையும் நாங்கள் இந்த வாட்டர் ஆப்பிள் செடிக்கு கீழே இழுத்து விட்ருவோம். இங்கே பார்த்திங்கன்னா இது பொடுதலை செடி. பேன் அப்புறம் தலையில் இருக்கிற பொடுகு இதையெல்லாம் இது போக்கிறோம். இது சிறந்த ஒரு மூலிகை, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இதில். பக்கத்திலே பார்த்திங்கன்னா இது பிரம்ம கமலம் செடி. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வச்சுருக்கோம். நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதுலேயே இந்த காந்தாரி மிளகாய் விதையை கொஞ்சம் போட்டிருக்கோம். அதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து இது பிரண்டை செடி. பிரண்டையும் நல்லா தோட்டத்தில் துளிர் விட்டு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. மூலிகை செடி இது. நமக்கு தோட்டத்துக்கு பூச்சி விரட்டி கரைசல்கள் தயார் பண்ணுறதுக்கு இது தேவை. அதனால் இப்போ இதையும் நாங்கள் எங்கள் தோட்டத்திலே வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். தக்காளி செடி தோட்டத்தில் தொடர்ந்து நடணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நாட்டு தக்காளி விதையை போட்டிருக்கோம். இது பாருங்கள், கன்று நல்லா செழிப்பமாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 நாளில் இதை பறித்து நாம் நடவு செய்திடலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், மிளகாய் விதைகளும் போட்டிருக்கோம். கன்று வந்துருச்சு. இந்த கோடையிலே நட்டு நல்லா பயிர் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கோம். ஷேட் நெட் இருக்கிறதுனால நடவு செய்துட்டு ஷேட் நெட்டுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான இந்த பொருள்களெல்லாம் தொடர்ந்து கிடைக்கும். இது ஒரு சுண்டக்காய் செடி. பெரிய செடியாக இருக்குது. 3 அடி உயரம் இருக்கும் பாருங்கள். கீழே இருந்து பார்த்தோன்னா எவ்வளோ உயரத்துக்கு இருக்குது. இப்போ முதல்ல எங்கள் தோட்டத்தில் இப்போ தான் சுண்டக்காய் செடியும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிறது எல்லாம் அடீனியம் செடிகள். இந்த அடீனியம் செடிகளில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே நாங்களே விதை போட்டு முளைக்க வச்சது.
எங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய அடீனியம் செடியில் இருந்துட்டு விதைகள் சேகரித்து அந்த விதைகளை நாங்கள் முளைக்க வச்சு இந்த செடிகள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கவாத் பண்ணி விட்டுறதுனால பிரான்ச்சஸுமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், இந்த அடீனியம் செடியில் இங்கே பாருங்கள் வெள்ளை கலரில் பூ இருக்குது. ஆனால் இந்த செடிகள் எல்லாரோட அம்மாவும் மெஜந்தா கலரில் பூ பூக்கிற செடி இங்கே இருக்குது. நீங்கள் பல தடவை எங்கள் வீட்டில் அந்த மெஜந்தா கலர் பூவை பார்த்துருக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மொட்டு வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். மொட்டு என்ன கலரில் இருக்குது. இந்த செடியிலேருந்து தான் விதையை எடுத்து போட்டோம். ஆனால் இங்கே வெள்ளை கலரில் பூ வந்திருக்கு. 5 செடி இருக்குது இங்கே. இந்த 5 செடியில் முதல்ல நம்ம வெள்ளை கலரை பார்த்துட்டோம். இனிமேல் இந்த செடிகளில் என்ன கலர் பூ பூக்கும்னு தெரியல. இதுதான் இந்த அடீனியத்தோட இயல்பு. அது மரபு வழியை பின்பற்றாது அடீனியம். அடுத்தடுத்த தலைமுறையில் புது புது கலர்களில் தான் பூக்கள் பூக்கும். இந்த செடிக்கு பேர் ஜேட் பிளான்ட்டு. இது ஒரு வாஸ்து செடி. இந்த செடியை நாம் வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா வீட்டுக்கு வளமையும் சுபிட்சத்தையும் செல்வத்தையும் கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ தான் முதல்ல வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே விதை மஞ்சள் இப்போ பாவி இருக்கோம், அதாவது நடவு பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் மஞ்சள் தெரியுது, எடுத்து வேணாலும் காட்டுற பாருங்கள் மஞ்சள். இது நமக்கு முளைச்சி வந்தவுடனே மஞ்சள் செடி நடுறதுக்கு நமக்கு வேண்டிய மஞ்சத்தூளையும் இதிலேருந்து எடுத்துக்கலாம். இதை ஒரு நர்சரி மாதிரி செஞ்சு இதில் மஞ்சள் செடியை வளர்த்து வர்றோம். இதிலேருந்து கன்றுகள் முளைச்சி வர்றதுக்காக இப்படி பண்ணுறோம். கன்றுகள் முளைச்சி வந்ததும் பெரிய பெரிய தொட்டிங்களில் நடவு செஞ்சிடலாம். இங்கே ஒரு வாஸ்து செடி வளர்க்குறோம் பாருங்கள். இப்போ தான் புதுசாக வச்சுருக்கோம். இதுக்கு பேர் லட்சுமி கமலம், ஆங்கிலத்தில் எச்சோவேரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரோஸ் இதழ்கள் மாதிரி அடிக்கடுக்காக வரும். இதில் இருந்துட்டு அடியிலேயே நிறையா சின்ன சின்ன கன்றுகள் வருது பாருங்கள். இதுவும் ஒரு வாஸ்து செடி தான். துளசி செடிக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கோம். இது மாதிரி இந்த கோடையில் புது முயற்சியாக சில புது செடிகளையும் வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அதையெல்லாம் பாதுகாக்கணும். மஞ்சள் குடம் தக்காளியும் லைபீரியன் தக்காளியும் இங்கே வளர்த்து வர்றோம். எல்லாமே நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. பூ பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்கள். இங்கே வீட்டு தோட்டத்தில் கருமஞ்சள் செடியை நடவு பண்ணியிருக்கோம். அதுவும் நல்லா முளைச்சி வந்துருச்சு. இந்த கருமஞ்சள் செடி வீட்டுக்குள்ளே துர்சக்திகள் வராமல் பாதுகாக்கும். அதனால் இதை வளர்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாவக்காய் செடி, இதையும் கீழ் வீட்டு தோட்டத்தில் தான் வளர்த்துக்கிட்டு வரோம். அவ்வளவு செழிப்பாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதிலேருந்தும் பூக்கள் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.